கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு புதிதாக மாவட்ட கழக செயலாளராக திரு ராம் அவர்களை நியமித்தார்கள். அவர்கள் நியமித்ததிலிருந்து அனைத்து கட்சி தலைவரிடத்திலேயும் ஆசி பெற்று இன்று அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதன் அடிப்படையில் இன்று புதிதாக திரு ராம் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவட்ட கழகத்தை திறந்து வைத்திருக்கிறேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சந்திப்பதாக நேரம் கேட்டதாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டியிலே கூறியிருக்கிறார். அதோடு அவர் நின்றுவிடவில்லை, கூடுதலாக இன்னொரு கருத்தையும் சொன்னார். அவர் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையிலே பார்ப்போம் என்று சொன்னால், அவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அலுவலகத்தை அவர் தொடர்பு கொள்ளவில்லை. அவர்கள் மாறாக கட்சியுடைய மற்ற தலைவர்களை கேட்டதாகவும் அவர்கள் இப்பொழுது வேண்டாம் என்று சொன்னதாகவும் அவர் சொல்லுகிறார். இது முற்றிலும் ஒரு தவறான செய்தி. எந்த சூழ்நிலையிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரோ அவருடைய அலுவலகத்திலிருந்தோ பொதுச் செயலாளர் சந்திப்பதற்கு யாரும் நேரம் கேட்கவில்லை, அனுமதி கேட்கவில்லை என்பதை நான் தெளிவாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாடுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ரீலை விட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராமை வச்சுக்கிட்டே ஒரு வருஷமா இவர் சினிமாவில் போடுற ஸ்டண்ட் மாதிரியே காட்டி காட்டி உணர்ச்சிகளை தூண்டி விட்டு இளைஞர்களை தன் பக்கம் இழுத்திருக்கிறார். இளம் யுவதிகளை தன் பக்கம் இழுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் பல முறை சொல்லுகின்ற பொழுது, ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற பொழுது என்ன கூறியிருந்தார் என்றால், ஒவ்வொரு வீட்டிலேயும் எனக்காக அங்கே தம்பி இருக்கிறார், எனக்காக சகோதரி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி இன்ஸ்டாகிராமிலேயும் ரீலிலேயும் அவர்கள் உணர்ச்சிகளை தூண்டி ஏதோ ஒரு மாய தோற்றத்தை மனதிலே உருவாக்கி அவர்களோடு மட்டும் நின்று விடாமல் தன் பெற்றோர்களையும் விஜய்க்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தியதன் காரணமாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி என்பது திரு விஜய் அவர்கள் செய்த சமூக தொண்டிற்கோ கிடைக்கவில்லை, அவர் இந்த சமூகத்திற்கு செய்த சேவைக்கோ கிடைக்கவில்லை, அல்லது இந்த சமூகத்திற்கு செய்த தியாகத்திற்கோ கிடைக்கவில்லை.
மாறாக நீண்ட காலமாக திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் ஒரு மாற்றம் இருக்க வேண்டுமே என்று வாக்களித்திருக்கலாம். அதே போல ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற இவங்க தம்பிமார்கள் தங்கைமார்கள் வற்புறுத்தி வாக்களித்திருப்பார்கள். அப்படி முதலமைச்சரானவர் தான் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள். இவர் தன்னுடைய நிலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர் உழைத்து இந்த பதவிக்கு வந்துவிடவில்லை. நடிப்பு தொழிலில் ஒரு மாயையை உருவாக்கினார். அந்த மாய தோற்றத்தை இன்ஸ்டாகிராமிலேயும் ரீலிலேயும் காட்டினார். இந்த இளைஞர்கள் இப்படிதான் நம்முடைய முதலமைச்சர் இருப்பார் என்ற நம்பிக்கையில் அவர் வாக்களித்திருக்கிறார்கள். அவர் மீது குற்றம் இல்லை. அந்த நம்பிக்கையோடு அவர் செயல்பட வேண்டும். ஆனால் திருச்சியிலே நடந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் சினிமாவிலே எப்படி உணர்ச்சிகளை தூண்ட வேண்டுமோ கொடுத்த டயலாக்கை பேசுவதைப் போலவே நன்றி அறிவிப்பு கூட்டத்திலேயும் டயலாக்கை 18 நிமிடம் பேசிவிட்டு முடித்து விட்டார். அவர்கள் என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை படித்தார், அவ்வளவுதான். ஏனென்று சொன்னால் ஒரு நடிகருக்கு, ஒரு கதை வசனகர்த்தாவுக்கு கருத்துக்களை எப்படியாவது மாற்றி மாற்றி சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். ஆனால் நடிகர்களை உருவாக்குகின்றவர்கள் இயக்குநர்களும் கதை வசனகர்த்தாக்களும். அப்படி இயக்குனரும் வசனகர்த்தாக்களும் உருவாக்கிய திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இன்னும் வசனகர்த்தா சொன்னதையே அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள் எதற்காக நமக்கு வாக்களித்தார்கள், நாம் என்ன வாக்குறுதி கொடுத்தோம், அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாம் ஆட்சிக்கு வந்த பின்பு என்னென்ன திட்டங்களை நாம் கொண்டு வர இருக்கிறோம், எங்கு சொல்லியிருக்க வேண்டும்? அவர் ஆட்சியின் மீது நம்பிக்கை வாக்கெடுக்கின்ற நடத்துகின்ற அந்த சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்க வேண்டும். அது ஒரு வாய்ப்பு. ஏனென்று சொன்னால் ஒரு முதலமைச்சரான பின்பு எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறீர்கள், இந்த மக்களுக்காக இந்தந்த திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், இந்த திட்டங்களை எல்லாம் நான் ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக கொண்டு வருவேன் என்று சட்டமன்றத்திலே கூறியிருக்க வேண்டும். அங்கு மௌனியாக இருந்தார். என்னென்ன திட்டங்களை, என்னென்ன தேவைகளை பாரத பிரதமரத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் இங்கே தயார் செய்து சென்றிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உயர் அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே நம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நீண்டகால பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் தொகுத்து எடுத்து சென்று பிரதம அமைச்சரத்தில் சொல்லியிருக்க வேண்டும். 10 நிமிடம் என்று சொன்னால் 5 நிமிடம் நலம் விசாரிப்பதில் சென்றுவிடும். இவர் 5 நிமிடத்தில் என்ன செய்திருக்க முடியும்? அங்கும் சொல்லவில்லை. ஆனால் நன்றி அறிவிப்பு கூட்டம் வருகின்றது, அங்காவது சொல்வார் என்று சொன்னால் அங்கும் சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால் அவருக்கு சொந்த சிந்தனை இல்லை, கொடுத்ததை படித்து விட்டார். அந்த எப்படி ரீலில் வரும்போது, இன்ஸ்டாகிராமில் வரும்போது, சினிமாவில் டயலாக் வரும்போது எப்படி பார்க்கின்றவர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டுமோ அதை போல நன்றி கூறுகின்ற அந்த மக்களிடத்திலேயும் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தீர்ந்து போன கட்சி, தீய கட்சி, தூர்ந்து போன கட்சி, எதேதோ சொல்றாரு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. எந்த கட்சியும் தீர்ந்து போகாது, எந்த கட்சியும் ஒழிந்து போகாது. ஒரே தொண்டன் இருந்தால் கூட அந்த தொண்டன் கொள்கையோடு இருக்கிறான், அதுதான் முக்கியம். எந்த கட்சியில் ஒரு தொண்டன் இருக்கிறான் என்று சொன்னால் கூட கொள்கையோடு இருக்கிறான். இன்று கம்யூனிஸ்டுகள் இருக்கிறது 100 ஆண்டு காலமாக இருக்கிறது. ஆட்சிக்கே வர முடியாது என்று தெரியும். ஆனால் அந்த பொது உடைமை கொள்கையிலே ஈடுபாடு உடையவர்கள் ஆட்சி பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்தி இறுதி வரை போராடுவார்கள். அதே போல்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இறுதி வரை போராடுவார். இதெல்லாம் அவருக்கு தெரியாது, இதெல்லாம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் நடிகர் தானே, அங்கே சொன்னதை செஞ்சுட்டு இருந்தார். அதே மாதிரி தான் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் சொன்னார். இவ்வளோ தான் அவர் சப்ஜெக்ட். சரக்கு இல்லாத ஒரு முதலமைச்சர், அவ்வளோதான். அவர்கிட்ட நோண்டி நோண்டி கேட்டாலும் வேற மறுபடியும் எதனா ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா அதை சொல்லுவார், அவ்வளோதான். இப்போ நிர்மல்குமார் சொல்லியிருக்காருன்னா அவர் சொன்னார், தவறான தகவலை சொல்கிறார், ஏதோ ஒரு வகையில் சொல்லணும்னு சொல்கிறார். ஆனால் உண்மை நிலை அவர் மாட்டிக்குவார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா புதுசாக ஒரு அமைச்சர் வந்திருக்கார், மகிழ்ச்சி. ஏன்னா
உங்களுடைய ஊடகங்களை நண்பர்களை நேரடியாக சந்திக்கும் போது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை விடணும். அவர் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டுருக்காரு. அடுத்த முறை அவர் ஊடகங்களை சந்திக்கும் போது தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவர் விமர்சனம் செய்யவில்லை என்பதற்காக 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம் அடுத்து ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம், தேசிய கட்சிகள் எல்லாம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்ட இயக்கம், அந்த இயக்கம் தன்னுடைய தனித்தன்மையை எப்படி இழக்க முடியும்? தன்னுடைய தனித்தன்மையை எப்படி இழக்க முடியும்? அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. அவர் அந்த அளவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அவர் யாரை பார்த்திருக்க வேண்டும்? மெஜாரிட்டி இல்லை என்பதை உடன் யாரை பார்த்திருக்க? உங்களுடைய கருத்து பிரகாரம் வருவோம் என்று சொன்னால் புரட்சி தலைவரை விமர்சனம் பண்ணவில்லை, புரட்சி தலைவி அம்மாவை விமர்சனம் பண்ணவில்லை, அதிமுக விமர்சனம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறீர்கள். அவர் உடனடியாக யாரை பார்த்திருக்க வேண்டும்? யாரு சார்? எடப்பாடியார் தானே பார்த்துருக்கணும். பார்க்கலையே, கடைசி வரலையுமே பார்க்கலையே. அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற செயல்படுகின்ற ஒரு தலைவராக உங்களுடைய கருத்துப்படி சொல்லுகிறேன். உங்க கருத்துப்படி, என் கருத்து இல்லை. அது நீங்க சொல்லுகின்ற காலத்தில் அந்த கருத்துப்படி இந்த கருத்தை சொல்லுகிறேன். யார் சொன்னது? அது லெட்டர் கொடுத்துருக்குன்னு யார் சொன்னது? யார் சொன்னது? யாருங்க? டிவிக்கு பொதுவாக சொல்லக்கூடாது. ஒரு இப்போ நிர்மல்குமார் நேற்று பிரஸில் சொல்கிறார், நாங்கள் கேட்டோம். யாரை கேட்டோம்? 2ஆம் கட்ட தலைவர்களை கேட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பதில் சொல்கிறேன். ஆதவர்ஜினா சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் நிர்மல்குமார் விட ஆதவர்ஜினா சந்தர்ப்பவாதி. காரணம் என்ன என்று சொன்னால், அவர் எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கு ஓடக்கூடியவர். எங்களுக்கு கொள்கை இருக்கிறது. எத்தனை முறை வெற்றி பெற்றாலும் எத்தனை முறை தோல்விப்பட்டாலும் அதிமுக தான் இருக்கின்ற பொழுது எங்கள் மீது அதிமுக கொடியை போற்றி தான் எங்களை எடுப்பார்கள். ஆதவர்ஜினாவுக்கு மறைகின்ற போது எதை போடுவது? திமுக கொடியை போடுவதா? விடுதலை சிறுத்தைகள் கொடியை போடுவதா? அதிமுக கொடியை போடுவதா? அல்லது இப்பொழுது இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை கொடியை போடுவதா? இளமையாக இருக்கிறார், இன்னும் 100 ஆண்டு காலம் அவர் நன்றமுடியாக வாழட்டும். அப்படி அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கெங்கு செல்கிறாரோ எத்தனை கட்சி கொடி போடுவது அவருக்கு? அதனால் அவர் ஊடகங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவில் ஒரு தரமான அரசியல் தலைவர் இல்லை. வேற என்ன செய்யணும்? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மிகவும் கீழே இருந்து வளர்ந்த ஒரு தலைவர். அவர் ஒரு சமூக தலைவர், ஒரு போராளின்னு கூட சொல்லலாம். ஒரு போராளி. அந்த போராளி இந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் மனம் எவ்வளவு புண்பட்டிருக்க வேண்டும் என்று பாருங்கள். ஏனென்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை மனதார ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலம் அவரோடு கூட்டணியிலே பயணித்தவர். எவ்வளவோ சங்கடங்கள் அந்த கூட்டணிக்குள் வந்திருக்கலாம். அவர் வெளியுலகத்திற்கு அதை காட்டவில்லை. எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவரை சந்தித்தாலும் அன்போடு அவர் சந்தித்திருப்பார். நீங்கள் ஊடகங்களையும் பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது முகமலர்ச்சியோடு தான் இருந்திருப்பார். இப்பொழுது அந்த கருத்தை அவர் கூறுகிறார் என்று சொன்னால்,
அவர் வேதனைப்படுகின்ற அளவிற்கு அங்கே இருக்கின்றவர்கள் கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதை அப்படி கூறாமல் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். அது ஒரு தனிப்பட்ட முறையில் கொடுத்தது ஒரு வேகமான ஏதோ ஒரு வேகத்தில் செஞ்சுருக்காரு. அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இல்லை. அவர் ஒரு கட்சியுடைய நிர்வாகி, எங்கள் கட்சி நிர்வாகி ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இளரத்தம் இல்லையா, ஏதோ ஒரு வேகத்தில் விட்டுட்டு தான் அதனுடைய பின் விளைவுகள் எப்படி வரும் தெரியல பாவம். அதனால் அது ஒரு சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்க தேவை. அது உள்ள நான் போக விரும்பல. ஏன்னா 34 விழுக்காடுகள் வாக்காளர் பெருமக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். முதல் அவர் அதை புரிஞ்சுக்கணும். எண்ணிக்கையில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த மக்களுடைய மனங்களில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்களா என்று சொன்னால் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய செயல்பாடுகளை நீங்களே சுய பரிசோதனை செய்து மென்மேலும் மக்களுடைய அன்பை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சினிமா பாணியில் எழுதி கொடுக்கறதுல மேடையில் பேசுறதுனால முன்னாடி இருக்கிறவங்க கைத்தட்டலாம், எத்தனை பேர் அந்த கருத்துக்கு முகம் சொல்லிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. முகம் சொல்லிக்கின்றவர்கள் எத்தனை பேர் என்பது கணக்கு போடுங்க, உங்களை மாத்திங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க, சிறிய வயதில் வந்திருக்கிறீங்க. அப்படி வந்திருக்கும் போது அரசியலில் நீங்கள் உயர்ந்து வாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் மற்றவர்களை கேவலப்படுத்தாதீர்கள், மற்றவர்களை உசாதீனப்படுத்தாதீர்கள். எல்லோருக்குமே ஒரு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை முதலில் கற்றுக்கொண்டால்தான் முதலில் ஒரு பண்பட்ட மனிதனாக நீங்கள் மாறுங்கள். அதை விடுத்துவிட்டு தேஞ்ச கட்சி, கரைஞ்ச கட்சி, கரையாங்கட்சி, உனக்கு கட்சி அமைப்பே இல்லையே, கட்சி அமைப்பே இல்லையா உனக்கு? அதிமுக ஒவ்வொரு குக்கிராமத்திலும் கிளை இருக்கு. 25 உறுப்பினர் இருக்கிறான், 50 உறுப்பினர் இருக்கிறான், 100 உறுப்பினர் இருக்கிறான். உனக்கு எங்க இருக்கிறான்? இன்ஸ்டாகிராமில் போட்டு இதில் வாங்கிட்டு நீ இன்னும் அந்த கம்ப்யூட்டர்லேயே ஓடிட்டு இருக்கிற. கம்ப்யூட்டரில் ஓடும், அது அழியும், புதுசாக வரும், மறுபடியும் ஓடும், அழியும். கொள்கை ரீதியாக நிலையாக இருக்கிறவன் கம்ப்யூட்டராக இருக்க முடியாது. கம்ப்யூட்டருக்கு மனிதநேயம் கிடையாது, மனசாட்சி கிடையாது. மனிதனுக்கு மனசாட்சி இருக்கிறது, மனிதநேயம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, சிந்திக்கின்ற திறன் இருக்கிறது. அப்படி சிந்திக்கின்ற திறனை போய் நீ அடையாளம் கண்டுபிடி. உங்ககிட்ட வந்தவன்லாம் எவ்வளோ நாள் உங்களோட இருப்பான்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட அடிமையாக இருக்க முடியாது. பாப்பான் என்னையா நம்ம நடிகர், நம்ம தலைவர் வந்து தளபதி அடிக்கிறனாரு, அடிக்க மாட்டேன்றாரு யாரும். இதெல்லாம் மாத்திரனாரு, யாரும் மாற்றவே மாட்டேன்றாரு. அட போயா, சும்மா பித்தலாட்டம். ஒரு வினாடி மாறினால் முதலமைச்சருடைய நிலை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அவர் மனிதனாக, பண்பட்ட மனிதனாக மாற வேண்டும். மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது யார் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முதல்வர் என்று வருகின்ற பொழுது பாசத்தோடு பார்க்கக்கூடிய நிலையிலே அவர்கள் வளர வேண்டும். இப்படி இல்லாமல் கைத்தட்டலுக்காக பேசிக் கொண்டிருந்தால் நீங்க 5 வருஷம் சொல்லிருக்கீங்க, பார்க்கலாம். தேர்தல் வரட்டும், அன்னைக்கு எப்படி இருக்கு நீங்க பாருங்க. இது பல தேர்தலை சந்திச்ச இயக்கம், பல வெற்றிகளை சந்திச்ச இயக்கம், பல தோல்விகளை சந்திச்ச இயக்கம். 96ல் 4 பேர் தான் ஜெயிச்சோம். 2001 எத்தனை பேர் ஜெயிச்சோம்? 96ல் 4 பேர் ஜெயிச்சோம். 98 பார்லிமெண்ட்ல எத்தனை பேர் ஜெயிச்சோம்? அந்த இயக்கம், அந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம், மக்களுக்காக உருவாக்கின இயக்கம். இந்த இயக்கம் அதை காப்பாற்றி காட்டுக் கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தவர். அவர் வழியில் இன்று பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பு நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறும். நன்றி.
அது மாத்திரன்னு சொல்லி தான் தேர்தல் களத்தில் பேசினார். சிங்கப்பெண்ணுன்னு சொன்னார். சிங்கப்பெண் வந்து அந்த அந்த அதான் கேட்டாங்க, எல்லாருமே கேட்குறோம். இப்போது அதுக்கு என்ன நிதி ஒதுக்கிருக்கீங்க? எத்தனை அலுவலகம் ஓப்பன் பண்ணிருக்கீங்க? எத்தனை மாவட்டத்தில் எங்கெங்கே அலுவலகத்தை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? அது துவக்க விழா எப்போ? அதுக்கு லட்சணை மற்ற ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி ஃபோட்டோ கொடுத்துட்டா போதுமா? அவங்களுக்கு தனி திறமை வேணும். அந்த திறனை எப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? ஒரு போலீஸுக்கு தானே எடுக்கிறீங்க, அவங்களுக்கு தனித்தன்மை வேணும்ல, தனி திறமை வேணும்ல. அந்த திறமையை அவங்களுக்கு எப்போ சொல்லிக் கொடுக்குறீங்க? இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் கதை பேசிகிட்டு இருக்கிறீங்க. நடந்து தான் இருக்கு. கஞ்சா விற்கிறவனை காட்டி கொடுத்தோன்னா கொலை பண்ணுறாங்கல்ல எடப்பாடியார். அதனால ஒரு கண்ணன் அறிக்கை கொடுத்தாரு. அதனால் சட்டம் ஒழுங்கு அவங்க கையில் இருக்குது. முதலமைச்சர் அவர் தான் இருக்கார், காவல்துறை அவர்கிட்ட தான் இருக்குது. கடுமையான நடவடிக்கை எடுத்தால் இந்த காவல்துறை செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. கடுமையான உத்தரவு போட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் இது விரைவில் இது வந்து கட்டுப்படுத்த முடியும். அவர்கள் அது எடுப்பதற்கு அவர்களுக்கு போதிய அளவிற்கு இன்னும் அனுபவமோ அறிவோ இல்லை என்பதை தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நேரடியாக சந்தித்து அவருடைய அன்பையும் ஆசையும் பெற்று இன்று கழக நிர்வாகிகள் அணுகுவதற்கு ஏற்பாக மாவட்ட கழகத்தை இங்கே ஏற்பாடு செய்திருந்தார்கள். இன்று உங்களுடைய நல்லாசியோடு புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியாருடைய அனுமதியோடு இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட கழக அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர் ராம் அவர்கள் இளம் வயதிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைத்துக் கொண்டு பொறுப்பாளர்களுக்கு நிர்வாகிகளுக்கு உரிய மரியாதை கொடுத்து சிறப்பான முறையில் செயல்பட்ட காரணத்தினால் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை பெற்று அதைத் தொடர்ந்து இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பை பெற்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் கிருஷ்ணகிரி நகராட்சியில் அன்று நகராட்சியுடைய தலைவராக இருந்த அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சட்டமன்ற தேர்தலே நிற்க வேண்டிய நிலை வந்த பொழுது கழகம் அன்றைய நகராட்சியுடைய தலைவராக இவரை அமர்த்துவதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்து நகராட்சி தலைவராகவும் இருந்தார்கள் என்பதை செய்திருக்கிறது. அவ்வளவு ஒரு நம்பிக்கைக்குரிய இளவல் இன்று இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் என்ற பெரிய பொறுப்பை அவரிடத்திலே அளித்திருக்கிறார்கள். இது பெரிய பொறுப்பு. ஆனால் இந்த பெரிய பொறுப்பு என்பது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தலைவன் தந்தை எப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து அவர்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு ஒரு தந்தை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போல இன்று பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய உத்தரவின் பேரில் மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ராம் அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்திற்கு, இந்த மாபெரும் குடும்பத்திற்கு, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு தலைவராக தந்தையாக உன்னை நியமித்திருக்கிறார்கள். எப்படி ஒரு குடும்பத்தில் தந்தை அந்த குடும்பத்தை எப்படி முன்னே நடத்துகிறாரோ அதே போல இந்த மாவட்டத்தில் கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும். கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒரு குறை என்று வருகின்ற பொழுது நேரடியாக விசாரித்து அதை நடவடிக்கை எடுத்து உடனடியாக உதவக்கூடிய அளவிலே மாவட்ட கழக செயலாளர் செயல்பட வேண்டும். எந்த கழகத்தினுடைய சிரமங்கள் என்று தெரிந்தாலும் உடனடியாக விரைந்து சென்று அந்த தொண்டருடைய
சிரமங்களை, தொல்லைகளை நியாயமாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் உட்கார்ந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய தலையாய பணி. இன்று நாம் வெற்றி வாய்ப்பிழந்தாலும், ஆட்சி கட்டில் அமரவில்லை என்று சொன்னாலும், லட்சக்கணக்கான தொண்டர்களை உள்ளடக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு பொதுச் செயலாளர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். நீங்கள் இளம் வயதாக இருக்கிறீர்கள். இளம் வயதாக இருக்கின்ற இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீங்கள் மாவட்ட கழக செயலாளர் இருக்கின்ற இந்த பட்சத்தில் அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்ற ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி உங்களுக்கு பொதுச் செயலாளர் சார்பாகவும் என் சார்பாகவும் இங்கே முன்னால் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் சார்பாகவும் கழக தொண்டர்கள் சார்பாகவும் ஒன்றுபட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவர்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். கடுமையாக உழைத்து இந்த இயக்கத்திற்கு நீங்கள் இந்த மாவட்டத்தில் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.